ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜெய். இனி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா நியூட்ரான் ஸ்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நியூட்ரான் ஸ்டார்ஸ்னால் என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து பிளாக் ஹோல் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது நம்ம சன்னு மாதிரி 5 to 6 டைம்ஸ் வந்து அதிக மாஸ் உள்ள ஒரு ஸ்டார் வந்து கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ஆச்சுன்னா பிளாக் ஹோல் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருப்போம். அப்போ நம்ம சன்னு மாதிரி இருக்க ஒரு ஸ்டாரோ இல்லை சன்னு மாதிரி ஒரு 4-5 மடங்கு வந்து பெரிய ஸ்டாரோ கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம சன்னு மாதிரி ஒரு சின்ன ஸ்டார் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது வந்து ஒயிட் டார்க் அப்படின்ற ஒரு ஸ்டாராக வந்து ஃபார்ம் பண்ணோம். இதுவே நம்ம சன்னு மாதிரி ஒரு 4 மடங்கு பெரிய ஸ்டார், அதாவது பிளாக் ஹோல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாஸ் கம்மியாக இருக்க ஸ்டார் வந்து கிராவிடேஷனல் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா நியூட்ரான் ஸ்டார்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிக்சர்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம சன்னு மாதிரி இருக்க ஒரு ஸ்டார் வந்து ஒயிட் டார்க் அப்படி ஃபார்ம் பண்ணுது. அதோட கொஞ்சம் பெரிய ஸ்டார் வந்து நியூட்ரான் ஸ்டாரை வந்து ஃபார்ம் பண்ணும். அதை விட கொஞ்சம் அதிகமான பெரிய ஸ்டார் வந்து ஒரு பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரோட இமேஜ். இந்த நியூட்ரான் ஸ்டார் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நியூட்ரான் ஸ்டார் வந்து நம்ம 30 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் ஒரு ஜென்ரலான ஆவரேஜ் இல்லை ரேடியஸ் ஆஃப் த நியூட்ரான் ஸ்டார். ரொம்பவே சின்ன ரேடியஸ் தான். அந்த அளவுக்கு சின்ன ரேடியஸ்க்குள்ளே நம்ம சன்னோட மாஸ் அளவுக்கு அதோட அதிகமான மாஸ்க்குள்ளே ஒரு பொருளாக தான் வந்து இந்த நியூட்ரான் ஸ்டார் இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நியூட்ரான் ஸ்டாரை சுற்றி வந்து அதிகபட்சமான ஒரு அதிகபட்சமான கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து உற்பத்தி பண்ணும். அதாவது நம்ம எர்த்தை சுற்றி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க மாதிரி இது சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபீல்டாக இருக்கும். இது எப்போ உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுனா போது இதோட கோர் வந்து ரொம்பவே வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கும். அதனால் வந்து உருவாகிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உருவாகுது. இதை வச்சு தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு மட்டும் இல்லாமல் இது வந்து இதனால் வெளியிடுற எக்ஸ்ரேஸ்னால் வந்து சயின்டிஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ண முடியுது. சில நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து இதை வந்து டிடெக்டே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் எதுவுமே அது வந்து வெளியிடாது. ரொம்பவே சின்ன அளவில் இருந்தாலும் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்டது இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அந்த ப்ளூ கலரில் லைன் கொடுத்துருக்காங்களே அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டு வந்து அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிங்க் கலர் லைட் தான் வந்து எக்ஸ்ரே லைட்ஸு. அதாவது நமக்கு நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த எக்ஸ்ரே லைட் வந்து அது மூலிமா போகுதுன்றது தான் அதை வந்து காமிச்சிருக்காங்க. அது நடுவில் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் நியூட்ரான் ஸ்டாரு. இன்னொரு விஷயம் அந்த நியூட்ரான் ஸ்டாரை பற்றி நான் சொல்லணுன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் இப்படி தான் இருக்கும் நியூட்ரான் ஸ்டாரு. இந்த நியூட்ரான் ஸ்டாரை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல்னால் வந்து அதை சுற்றி வந்து இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த நியூட்ரான் ஸ்டாரு ஒரே ஒரு ஸ்பூன், அதாவது இந்த நியூட்ரான் ஸ்டார்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூனை வந்து நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம பூமியில் வச்சானா அதோட மாஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட மாஸுக்கு வந்து பாதி அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே வெயிட் அதிகமாக உள்ள ஸ்டார் தான் வந்து இந்த நியூட்ரான் ஸ்டார். இப்போ இந்த நியூட்ரான் ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூட்ரான் ஸ்டார் எப்படியும் போல் பிளாக் ஹோல் மாதிரி தான். அதே மாதிரி வந்து கிராவிடேஷனல் கொலாப்ஸ் வந்து ஹீலியமும் ஹைட்ரோஜனும் தீரும்போது கிராவிடேஷனல் கொலாப்ஸ்னால் உருவாகுது. அதாவது பிளாக் ஹோல் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு மாஸ் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து நியூட்ரான் ஸ்டார்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சர்ஃபேஸே வந்து 6000 கெல்வின்றாங்க. அந்தளவு ஹாட்டான ஒரு ஸ்டார் தான் வந்து நியூட்ரான் ஸ்டாரு. நம்ம சன்னோட டெம்பரேச்சரோட அதிகமாகவே இந்த நியூட்ரான் ஸ்டார் இருக்கும். இந்த நியூட்ரான் ஸ்டாரோட வந்து தெர்மல் ரேடியேஷனாலேயும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த தெர்மல் ரேடியேஷனை வந்து ரொம்பவே ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த நியூட்ரான் ஸ்டார் எப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆட்டம்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் உள்ளே போக வந்து ஆட்டம்ஸாக வந்து ரொம்பவே ப்ரெஷர் ஆகி வெறுமனே பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதாவது நியூட்ரான் புரோட்டான் எல்லாமே தனித்தனியாக ஃபியூஸ் ஆகிருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ள வந்து கோருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஃபியூஸ் ஆகி ஒரு பண்டில் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான விஷயம். இது வந்து எப்படி இருக்குன்னே வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து தெரியலை. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரான் ஸ்டார் இருக்குது. அது 2 நியூட்ரான் ஸ்டாரும் அதோட ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா ரெண்டுமே ஒன்று சுற்றிட்டே இருக்கும். இதனால் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் டிடெக்ட் பண்ணுறது மூலிமா நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். இதை வந்து ஏற்கனவே வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வச்சு தான் வந்து பிளாக் ஹோலை வந்து நிறைய பேர் ப்ரூவ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து ஒரு பிக்சரை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் வச்சு தான் முதல்ல வந்து பிளாக் ஹோல் இருக்குன்னு டவுட் இருந்தது. அதே மாதிரி நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து ஒன்று சுற்றும் போது இந்த ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். சரிடா, இந்த நியூட்ரான் ஸ்டார் ரெண்டும் கொலைட் ஆச்சுன்னா என்னடா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மாஸ் கிடச்சிரும் அதுக்கு, அதனால ஒரு பிளாக் ஹோலை ஃபார்ம் பண்ணும்.